உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஎஸ் அகாடமி. எஸ்ஐ கான்வாய் டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் நம்பர் 19 சைக்காலஜி பார்ட் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சைக்காலஜில ஃபிகரல் சீரிஸ் அண்ட் இங்கிலீஷ் பொறுத்தளவு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கேள்வி 101. ஒரு 4-5 படம் கொடுத்துருக்காங்க. ஒரு ABCDE டயக்ராம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல நம்ம ஒன்று பிக் பண்ண போறோம். பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஆரோ மார்க் அண்ட் ஒரு லைன், டாட் வச்சு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த லைன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த லைன் இந்த இடத்துல இருந்து கீழே வந்திருக்கு. அப்போ இந்த லைன் என்ன ஆகுது? அந்த லைன் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அந்த லைன் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 45 டிகிரி மூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க இருந்து 45 + 45 90 டிகிரி மூவ் ஆயிருக்கு. ஸோ 45 and 90 இந்த ஆர்டர்ல மூவ் ஆயிட்டு வருது. 45 டிகிரி, 90 டிகிரி, 45 டிகிரி, 90 டிகிரி. நெக்ஸ்ட் வர ஆன்சர் இங்க இருந்து 45 டிகிரி கிளாக் வைஸ்ல மூவ் ஆயிருக்கணும். ஸோ இங்க இருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆயிருக்கணும். 1 2 3 3 சான்சஸ் இருக்கு. ஆரோ பார்க்கலாம். ஆரோ பாருங்க, கீழே இருந்து மேலே போயிருக்கு. ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ல ஃபர்ஸ்ட் 90 டிகிரி ஃபர்ஸ்ட் பிக்சருக்கும் செகண்டுக்கும் 90 டிகிரி. ஸோ அடுத்து 45 டிகிரி. ஸோ 90 டிகிரி அண்ட் 45 டிகிரி அப்படிங்கிற ஆங்கிள் மூவ் ஆகிட்டு வருது. 90 45 90 45 நெக்ஸ்ட் 90 இங்கிருந்து 90 டிகிரி. 90னா 45 90 கீழே வரணும். ஆங்கிள் எப்படி இருக்கணும்? இந்த 3 தான் நமக்கு சான்ஸ். இந்த 3ல கீழே டைரக்ஷன்ல இருக்கிறது இது 1 தான். வச்ச 2 தவறு. 101 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, ஃபிகர் நம்பர் 2. கேள்வி 102. ஒரு இலை கொடுத்துருக்காங்க. ABCDE எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபிகர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே ஆஃப் லீஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் லீஃபை லீஃபாக மாற்றிட்டு வராங்க. எந்த ஆர்டர் பரிசீலனை பண்ணுறாங்க? 1 எடுத்திருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே 2 1 2 நெக்ஸ்ட் இங்கே 3. அப்போ நெக்ஸ்ட் ஃபிகர் 4 ஃபில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்போ எதை ஃபில் பண்ணணும்? 5 ஃபில் பண்ணணும். 5ங்கிறது இந்த இடத்துல உள்ள பிளேஸ். ஸோ இங்கே எது ஃபுல் லீஃபாக மாறி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பிளேஸில் 1 2 3 இங்க எல்லாமே ஃபுல்லா இருக்கு. அப்ப இது இல்ல, இது 2 தான் சான்ஸ். எல்லாம் பாருங்க, இப்படி இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. இதுல அப்போ டைரக்ஷன்ல இருக்கு, இந்த தான் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த கரெக்டான ஃபிகர் பார்த்தோம்னா 4th one. 102 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 4. கேள்வி 103. சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 சிம்பிள் இருக்கு. அடுத்த ஃபிகர் 4. அடுத்து சில பாருங்க 5 மாறி இருக்கு. டில 6, இ 7, நெக்ஸ்ட் 8 பிளேஸும் ஃபில் ஆகணும். 8 பிளேஸும் ஃபில் ஆனாதான் ஆன்சர் கரெக்ட். இதுல இந்த ஒரு இடத்துல பாருங்க ஒரு பிளேஸ் ஃபில் ஆகாம இருக்கு. நம்ம அப்பயே கட் பண்ணிடலாம். அது இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ வேற என்ன நமக்கு சான்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எண்ட்லையும் பாருங்க, ஒரு எண்ட்லையும் புதுசா ஃபிகர்ஸ் ஆட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. புதுசா ஃபிகர்ஸ் ஆட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ புது ஃபிகர் எந்த இடத்துல ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல முடிஞ்சிருக்காங்க. ஒரு ஸ்டெப் நவுந்து வராங்க பாருங்க. இங்க இருந்து நவுந்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து கீழே வந்துட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டெப் நவுறாங்க, ஒரு ஃபிகர் புதுசு ஆட் ஆகிட்டு வருது. ஸோ அப்போ இந்த பிளேஸ்ல இருந்து ஒரு பிளேஸ் மேலே போவாங்க. அப்போ இந்த பிளேஸ்ல தான் என்ன வரணும்? புதுசா ஒரு ஃபிகர் ஆட் ஆகணும். ஸோ புது ஃபிகர் பார்த்தோம்னா நமக்கு இருக்க பிளேசஸ்ல ட்ரையாங்கிள் ஆல்ரெடி ட்ரையாங்கிள் இருக்கு, இது சான்ஸ் இல்லை. ஸோ இந்த இடத்துல திரும்ப ட்ரையாங்கிள் ஆல்ரெடி ட்ரையாங்கிள் இருக்கு, சான்ஸ் இல்லை. ஸோ லாஸ்ட் நம்ம இருக்க சான்சஸ் என்னது? இந்த எக்ஸும் இந்த லாஸ்ட் ஒன், இந்த சிம்பிள் 2 சிம்பிள் தான் நம்ம இருக்க சான்ஸ். ஸோ அது 2ல நம்ம எதுன்னு பார்க்கலாம். அதில் நம்ம எதுன்னு பார்க்கும்போது எஸ்ஸோட சைன் 2 தடவை ஒரே மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் 2 ஒரே மாதிரி இருக்கு. இங்க எஸ் 2 எஸ்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எஸ் பக்கத்துல டாட், அந்த டாட் கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இசட் பார்க்கலாம். இசட் பாருங்க, ஒரு பொசிஷன் இங்க இருந்து இங்க ஒரு பொசிஷன் மூவ் ஆயிருக்கு. இங்க இருந்து 2 பொசிஷன் மூவ் ஆயிருக்கு. அகைன் இந்த இடத்துல இருந்து ஒரு பொசிஷன் மூவ் ஆயிருக்கு. அப்போ இசட் எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் ஒரு பொசிஷன் 2 1 நெக்ஸ்ட் 2. இசட்டோட பொசிஷன் இப்போ நமக்கு 2 பொசிஷன்ஸ் மூவ் ஆகணும். அப்ப இங்க பார்க்கும்போது இசட் இங்க இருக்கு, ஒரு பொசிஷன்னா இந்த இடம். அப்ப இது சான்ஸ் இல்ல. 2 பொசிஷன் மூவ் ஆனா இது கரெக்ட். ஸோ 5வது ஃபிகர் கரெக்ட். 103 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 5. கேள்வி 104. ABCDE அப்படி ஒரு பாக்ஸஸ்ல கொடுத்துருக்காங்க. உள்ள சில சிம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபிகர் என்ன வரும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். பார்த்தோம்னா சிம்பிள்ஸ் பாருங்க, லாஸ்டா இருக்க சிம்பிள் பாருங்க. இதுல லாஸ்டா இருக்கிறது இங்க இல்ல. ஸோ இங்க எக்ஸ் லாஸ்டா இருக்கு, நெக்ஸ்ட்ல இல்ல. அப்ப நம்ம என்ன மீனிங்? இந்த இடத்துல இருக்க எஸ் வந்து இந்த பாக்ஸஸ்ல இருக்கக்கூடாது, இருந்தா அது தவறு. ஸோ பார்க்கலாம், எஸ் இருக்கு, கட் பண்ணிடலாம். இங்க எஸ் இருக்கு, கட் பண்ணலாம். இங்க எஸ் இருக்கு, கட் பண்ணலாம். இந்த 3 வர சான்ஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா, செகண்ட் மிடில் இருக்கு பாத்தீங்களா? செகண்ட் மிடில் இருக்கிறது தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்பரா வருது. இங்க எக்ஸ் இங்க மாறி இருக்கு,
இந்த எக்ஸ் கேன்சல் ஆனா அடுத்து பாருங்க ட்ரையாங்கிள் இருக்கு. அதே மாதிரி நமக்கு ரெக்டாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ இங்க இது ரெண்டுல பாருங்க, இங்க அப்போ டைரக்ஷன் இருக்கு, இங்க ட்ரையாங்கிள் இருக்கு. அப்ப இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரணும். இதை வர வாய்ப்பு இல்லை. 104வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 5. கேள்வி 105 என்ன பண்றாங்க, ABCD என்ன ப்ரொசீஜர்ல போயிட்டு இருக்காங்க பார்த்தோம்னா, இந்த இடத்துல பாருங்க இது ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க, நியூ பொசிஷன் புதுசா ஒரு வேல்யூ வருது. ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க, எக்ஸையும் இது ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. இது ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இந்த இடத்துல புது பொசிஷன் வருது, வேல்யூ அந்த அப்போ டைரக்ஷன் சியா மாறி இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்றாங்க. பாருங்க எக்ஸ் இங்கேயும் சி மேலையும் வருது, வரும்போது இந்த இடத்துல வேல்யூ புதுசா மாறி இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் லோவர் சைடு வேல்யூ மாத்துறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் டாப் லெஃப்டோட டாப் ஹேண்ட்ல வேல்யூ மாத்துறாங்க. அப்ப இங்க இந்த இடத்துல வேல்யூ மாறி இருக்கும், இங்க மாறி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த பாட்டம்ல புது சிம்பிள் வந்திருக்கணும். சோ புது சிம்பிள் பாருங்க, இங்க பாருங்க ட்ரையாங்கிள் ஆல்ரெடி யூஸ்டு, யூஸ் பண்ணுவோம். ட்ரையாங்கிள் இந்த சிம்பிளும் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கோம். புதுசா இருக்க ஒரே சிம்பிள் இதுதான். அப்ப ஆப்ஷன் 5 தான் கரெக்ட். 105 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 5. கேள்வி 106 ஃபர்ஸ்ட் டாட் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு கோடு ஒரு கப் மாதிரி கொடுத்துருக்காங்க, சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணிட்டு வராங்கன்னா, இந்த சிம்பிள் ஒரு ஒன்றரை ஆட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டவுன்வர்ட் டைரக்ஷனுக்கு ஒரு கோடு போடும்போது டைரக்ஷன் மாதிரி அப்போடா மாதிரி டாட் வருது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றாங்கன்னா, ஸோ இந்த டாட்டுக்கு லைன் ஆட் பண்றாங்க. 2 லைன் ஆட் பண்ணும்போது இந்த அப்போடு வந்து ஒரு ஜம்ப் அடிச்சு லெஃப்ட் பொசிஷன் மாறிக்கும். ஸோ இப்படி மாறிட்டு வரும்போது இங்க மாறுது. ஸோ நெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாட் வச்சிருக்காங்க, அப்ப 2 கோடு ஆட் பண்ணணும். கோடு ஆட் பண்ணும்போது இங்க இருக்கிறது லெஃப்ட் கார்னர் வந்துடும். இந்த இடத்துல இருக்கிறது ஒரு பொசிஷன் போய் சென்டரா வந்துடும். ஸோ அப்போ டைரக்ஷன்ல லெஃப்ட் சைடு எண்டும் சென்டரா எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 ஆப்ஷன் 5. 106 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 5. கேள்வி 107 5 ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 6th நமக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 டயக்ராம், இந்த 2 பாக்ஸஸ் நம்ம கம்பேர் பண்ணுவோம். இந்த பாக்ஸை கம்பேர் பண்ணோம்னா பாருங்க, இந்த இடத்துல நியூ எலிமெண்ட் வந்திருக்கு. மற்றதெல்லாம் ஷஃபிள் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஷஃபிள் பண்ணி நமக்கு நியூ எலிமெண்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாக்ஸில் பாருங்க, டவுன்வர்ட் டைரக்ஷன் டாப் ரைட் சைடு டாப்ல நியூ எலிமெண்ட்னா அடுத்து ரைட் சைடு பாட்டம். நெக்ஸ்ட் ரைட் சைடு டாப்ல, நெக்ஸ்ட் ரைட் சைடு பாட்டம்ல நியூ எலிமெண்ட் வந்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட் ஃபிகர்ல ரைட் சைடோட டாப்ல நியூ எலிமெண்ட் வரணும். ஆப்ஷன்ஸை பார்ப்போம். ஆப்ஷன்ஸை பார்த்தா ஈக்குவல் டு நியூ எலிமெண்ட், இந்த இடத்துல நியூ எலிமெண்ட் இது ஆல்ரெடி இருக்கு. ஓல்டு எக்ஸிஸ்டிங், டாட் எக்ஸிஸ்டிங், எஸ் எக்ஸிஸ்டிங். இது 3 வர சான்ஸ் இல்லை. இது 2 தான் நமக்கு. இதுல வேற இன்னொன்று என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட் சைடு டாப் எண்ட்ல பாருங்க நியூ எலிமெண்ட் வந்ததுனால நமக்கு நியூ எலிமெண்ட் வரும்போது இந்த பொசிஷன்ஸ் பாருங்க, இந்த லெஃப்ட் டாப்ல இருக்கிறது பக்கத்துல வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ட்ரையாங்கிள் பாருங்க, இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த சி பக்கத்துல வரணும். இந்த சி வந்து நியூ எலிமெண்ட் பக்கத்துல வரணும். அந்த சி நியூ எலிமெண்ட் இருக்கு, நியூ எலிமெண்ட் பக்கத்துல சி வந்தது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதுவும் தவறு. 107வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 1. கேள்வி 108 பாக்ஸஸ்ல என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ 2 பாக்ஸை நம்ம கம்பேர் பண்ணுவோம். இந்த 2 பாக்ஸ். ஸோ அடுத்து புதுசாக வரப்போற பாக்ஸ் இதை நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். இந்த 2 பாக்ஸ்ல பாருங்க 2 ஸ்டெப் மூவ் பண்ணியிருக்காங்க 90 டிகிரி அழகா. 1 2 90 டிகிரி. இதுவும் இந்த பொசிஷன்ல இருந்து 90 டிகிரி மூவ் பண்ணியிருக்காங்க. லைக்வைஸ் கிளாக்வைஸ் டைரக்ஷன் தான் 90 டிகிரி மூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், இதை 90 டிகிரி மூவ் பண்ண போறோம். இந்த பொசிஷன்ல இருக்கிறது 1 2 செகண்ட் பொசிஷனுக்கு வரணும். ஸ்டார் செகண்ட் பொசிஷன்ல இருக்கணும். ஸ்டார் செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது 1 2 தான். மிச்சதுலலாம் ஸ்டாரே இல்லை. இன்னொன்னு நமக்கு ஸ்டார் இந்த 2ல தான் இருக்கு. அவங்க சிம்பிளை மாத்தவே இல்லை. எஸ்னா எஸ் தான். அதே மாதிரி ட்ரையாங்கிள் தான் வரணும். இதுல ரெக்டாங்கிள் இருக்கு, அதனால எதுவும் சான்ஸ் இல்லை. நமக்கு ட்ரையாங்கிள் இருக்க ஒரே ஆப்ஷன் 4வது ஆப்ஷன் தான். 108 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 4. கேள்வி 109 ஒரு பாக்ஸ் இன்டர்லேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த டயக்ராம் பாருங்க. ஓகே, இந்த பிளேஸ் இல்லை. அதே பில பாருங்க, இந்த பிளேஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, இதை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த குச்சி 2 இதை டெலிட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்காங்க, 2 லைனை டெலிட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பிக்சர் பார்க்கலாம். தேர்ட் பிக்சர் பார்க்கும்போது இந்த இடத்துல டெலிட் பண்ண 2 லைனை பாருங்க. இந்த 2 லைன் ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த லைனை கட் பண்ணியிருக்காங்க. அப்போ தேர்ட் பிக்சரை பொறுத்தளவு 1 கட் பண்ணியிருக்காங்க, 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் பிக்சர் பார்ப்போம். ஃபோர்த் பிக்சர் பார்க்கும்போது
என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 1 ஆட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இங்கே இல்லை, அதை ஆட் பண்ணியிருக்காங்க. 1 ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த 2 லைனை டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாற்றி மாற்றி வருது. ஒரு ஆடு இங்கே ஒரு ராங், ஒரு ரைட்னா அப்போ இந்த இடத்துல என்னவா இருக்கும், 1 கட் பண்ணியிருக்காங்க, 2 லைன் டெலிட் பண்ணியிருக்காங்க, 2 லைன் டிக் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 2 லைனை ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட் ஃபிகரை பொறுத்தளவு நம்ம வரப்போற ஆன்சர் ஃபிகர் பொறுத்தளவு 1 லைன் ஆட் பண்ணணும், 2 லைன் டெலிட் பண்ணணும். ஸோ இந்த பிக்சர்ல 1 லைன் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த லைன் ஏற்கனவே டெலிட் பண்ண லைன் தானே ஆட் பண்றாங்க. ஸோ இந்த லைன் ஆட் பண்ணியிருப்பாங்க, இந்த லைன் ஆட் பண்ணிட்டு இந்த 2 லைனை டெலிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லைன் ஆட் பண்ண பிக்சர் பார்த்தாலும் முடிவு பண்ணிடலாம். இந்த லைன் ஆட் பண்ண பிக்சர் இங்கே தான் இருக்கு, 2 லைன் டெலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த 109 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 1. கேள்வி 110. நம்ம 3 ஆரோஸ் கொடுத்துருக்காங்க, பெருசு, மீடியம், ஸ்மால் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 நம்ம கம்பேர் பண்ணுவோம். நம்பர் 1 பெருசு இருக்கிறதுல பெருசாக இருக்கிறது ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்படிங்கும்போது திரும்ப ரொட்டேட் பண்றாங்க, அது மேலே அப்போர்ட் டைரக்ஷன் இருக்கும்போது ரொட்டேட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு திரும்புது, லெஃப்ட் சைடு திரும்பும்போது மிடில் வந்துருச்சு, லெஃப்ட் சைடு திரும்பும்போது மிடில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2 ஃபிகர் கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 2 ஃபிகர் கம்பேர் பண்ணும்போது டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு, டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபிகர் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கும்போது திரும்ப டவுன்ல இருக்க வாசி ரைட் சைடு போகுது, ரைட் சைடு போகும்போது ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ இ பார்க்கும்போது பாருங்க, அந்த பெரிய சிம்பிள் மிடில் இருக்கு, பெரிய சிம்பிள் மிடில் இருக்குன்னா நெக்ஸ்ட் என்ன வரணும், இங்க அப்போ டைரக்ஷன்ல இருந்தா ரைட் சைடு தான் வரணும். அப்போ ஸ்ட்ரெயிட் அப்போ டைரக்ஷன்ல இருந்தா நமக்கு ஆன்சர் வந்து ரைட் சைடு தான் வரணும். ரைட் சைடு வரும்போது பார்த்தோம்னா நமக்கு 2 ஆப்ஷன் தான். ரைட் சைடு பெருசு வந்து ரைட் சைடு வந்து 2 ஆப்ஷன், அது மேலே தான் வரணும். ஏன்னா இங்கே மிடில் வந்துருச்சு, மிடில் வந்தா அங்க டாப்ல வரணும், மிடில் வந்தா இங்கே டாப்ல வரணும். ஸோ டாப்ல வர மாதிரி நமக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இந்த 2ல ஸ்ட்ரெயிட் வரும்போது பாருங்க, மிடில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு, அரேஞ்ச் பண்ணும்போது 2 வேற இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஆர்டர் வைஸ் கரெக்டாக வரணும். பிக் மீடியம் ஸ்மால் வருது நமக்கு ஆப்ஷன் சி தான். 110வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 3. கேள்வி 111. 5 ஃபிகர் கொடுத்துருக்காங்க, 6th ஒன் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு உள்ள வந்து ஆரோ கொடுத்துருக்காங்க, இன்னொரு டாட், ஒரு லைன் போட்டு அதில் எண்டில் ஒரு டாட் வச்சிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த டாட் பாருங்க, ஸோ இங்கேருந்து இப்படி மூவ் ஆயிருக்கு. அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ இந்த டாட் வந்து நமக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இந்த பொசிஷன் ஸோ +1 மூவ் ஆயிருக்கு. இங்கேருந்து 1 2 +2 மூவ் ஆயிருக்கு. இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து நமக்கு +2 மூவ் ஆயிருக்கு. இங்கேருந்து 1 2 3 +3 மூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 1 2 3 4 +4. அப்போ நெக்ஸ்ட் +5 மூவ் ஆகணும். +5 இந்த இடத்துல +5 பண்ணோம்னா 1 2 3 4 5 டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கணும். டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்க மாதிரி நமக்கு இது டவுன் இல்லை, இது டவுன் இல்லை, 3 டவுன் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆரோ மார்க் பார்ப்போம். ஆரோ இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் மூவ் ஆயிருக்கு. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் ஆரோ பொறுத்தளவு ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு பொசிஷன் +1, இங்க இருந்து 1 2 பொசிஷன் அதே தான், +3 +4 நெக்ஸ்ட் வந்து +5 ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகணும். இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு வரணும். இங்க பொசிஷன்ல இருக்கு 1 2 3 4 5. ஸோ இந்த இடத்துல வரணும். இங்க வர மாதிரி நமக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். 111 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 2. கேள்வி 112. நமக்கு பாருங்க, இங்க லாஸ்ட் சிம்பிள் இருக்குது, ஃபர்ஸ்ட்ல போயிருக்கு. ஓகேங்களா, லாஸ்டா இருக்கிறது நமக்கு ஃபர்ஸ்டா போயிருக்கு. இங்க லாஸ்டா இருக்கிறது அடுத்ததுல ஃபர்ஸ்டா மாறி இருக்கு. ஸோ லாஸ்ட் இந்த இடத்துல லாஸ்டா இருக்கிறது நமக்கு ஃபர்ஸ்டா மாறணும். ஆனா ஃபர்ஸ்டா மாறும்போது பாருங்க, லாஸ்டா இருக்கும்போது டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கிறது ஃபர்ஸ்டா போகும்போது அப்போர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ எப்பவுமே நமக்கு ஃபர்ஸ்டா இருக்க வேல்யூ அப்போர்ட் டைரக்ஷன்ல இருக்கணும். அப்ப இந்த வேல்யூ ஃபர்ஸ்டா போகும்போது அப்ப இந்த இடத்துல டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு, அடிச்சிடலாம். இங்கே டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ அப்போர்ட் டைரக்ஷன்ல இருக்கிறது நமக்கு 3 சான்ஸ் தான். செகண்ட் வேல்யூ என்னன்னு பார்ப்போம். செகண்ட் வேல்யூ பார்த்தோம்னா நமக்கு இங்க டாப்ல இருக்கிறது மிடில் வருது. டாப்ல இருக்க வேல்யூ நமக்கு எங்க வருது, மிடில் வருது. இங்க பாருங்க, டாப்ல இருக்கிறது நெக்ஸ்ட்ல மிடில் வருது. அப்ப இங்க டாப்ல இருக்கிறது நமக்கு மிடில் வரணும். ஸோ டாப்ல இருக்கிறது மிடில் வரும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க, இங்க டாப்ல இருக்கிறது மிடில் வருது. அப்ப அப்போர்ட் டைரக்ஷன்ல இருக்கிறது மிடில் வரும்போது டவுன்வர்ட் டைரக்ஷனா மாறிக்குது, டவுன்வர்ட் டைரக்ஷனா மாத்திக்கிறாங்க. ஸோ அப்ப டவுன்வர்ட் டைரக்ஷன் இது இருக்க சான்ஸ் இல்லை. டவுன்வர்ட் டைரக்ஷன் இது 2ல 1 தான். மிடில் இருக்க வேல்யூ பாட்டம் வரும்போது அதோட பொசிஷன் மாற்றணும், இது அவசியம் இல்லை. மிடில் இருக்க வேல்யூ வந்து டவுன்ல மிடில் வரும்போது அப்லேருந்து மிடில் வரும்போது தான் பொசிஷன் மாற்றணும். மிடில் இருக்கிறது டவுன் வரும்போது நமக்கு பொசிஷன் மாற்றணும், இது அவசியம் இல்லை. ஸோ அப்படியே நம்ம அப்போர்ட் டைரக்ஷன்ல போயிடலாம். 112வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 3. கேள்வி 113.
எல்லாம் கொடுத்துருக்காங்க. லீஃப் ஒரு லீஃப் கொடுத்துருக்காங்க, புதுசாக லீஃப் ஆட் ஆகும்போது 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் லீஃபை கட் பண்ணுறாங்க, கட் பண்ணும்போது மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் லீஃப் ஆட் பண்ணுறாங்க, 2 லீஃபு 3 லீஃபு, நெக்ஸ்ட் 4 லீஃப் வரணும். நமக்கு ஆன்சர் வந்து 4 லீஃப் வரணும். அதே மாதிரி லாஸ்ட் லீஃப் தான் டார்க் பண்ணியிருக்கணும், லாஸ்ட் லீஃப் தான் நமக்கு டார்க் பண்ணியிருக்கணும். அப்போ மற்றதெல்லாம் அடிச்சிடலாம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. இது 2 தான். 2ல் பார்த்தோம்னா நமக்கு இருக்க பொசிஷன்லேருந்து என்ன பண்ணணும், இருக்க அந்த பொசிஷன்லேருந்து நமக்கு 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் நமக்கு டர்ன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இந்த பொசிஷனில் இருக்குது, இதுலேருந்து 45 கீழே வந்ததுன்னா இந்த பொசிஷன் தான் கரெக்டாக இருக்கும். 114 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 3. கேள்வி 114 ஈஸி தான். 5 கொடுத்துட்டு 6 கேட்குறாங்க பாருங்க. 2 2 ஷேப்பு, 3 ட்ரையாங்கிள், 3 4 5 சைடு 6, நெக்ஸ்ட் 7 சைடு வரணும். ஸோ எந்த ஆப்ஷன் 7 சைடு இருக்கோ அதான் ஆன்சர். 1 2 3 4 5 6 7 ஆப்ஷன் 1லே 7 இருக்கு. 114 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 1. கேள்வி 115 ஷேப்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து ரொட்டேட் ஆகும்போது இந்த மாதிரி ஆகுது ரொட்டேஷன். இங்கே இருக்கிறது நம்ம ரொட்டேட் ஆனால் என்ன போவோம், மேலே போவோம். ஸோ இங்கேருந்து ஒரு பொசிஷன் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் மூவ் பண்ணுறாங்க, ரைட் ஹேண்ட்லேருந்து பாட்டம். ஸோ இந்த பாட்டம்லேருந்து இந்த இடத்துலேருந்து எங்கே மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து டாப்பில் போக போகுது. ஸோ இந்த பொசிஷன் வரப்போகுது. நமக்கு ஆன்சர் வந்து இந்த இடத்துல வரணும். ஸோ அந்த இடத்துல வர மாதிரி இருக்குது, எல்லாமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொட்டேட் ஆகி போகுது. ரொட்டேட் ஆகும்போது இந்த பொசிஷன் இருக்குல்ல, இது ரைட் சைடு வரும், இந்த பொசிஷன் லெஃப்ட் சைடு வரும். ஸோ ரைட் லெஃப்ட் இந்த காம்பினேஷனில் ஆப்ஷன் 4 தான் இருக்கு. 115 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 4. கேள்வி 116 ஆரோ பார்ப்போம். ஸ்ட்ரைட், லெஃப்ட், டவுன், ரைட், அப்போ நெக்ஸ்ட் திரும்ப ஸ்ட்ரைட். திரும்ப நமக்கு ஸ்ட்ரைட் பொசிஷன் தான் வரப்போகுது. ஓகே, ஸ்ட்ரைட் பொசிஷன் இருக்கு. அந்த ஸ்ட்ரைட் பொசிஷனில் நமக்கு இந்த ட்ரையாங்கிளை பார்க்கலாம். ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கு, அடுத்து 2 டவுன், 2 டவுன். அப்போ இது ஒரு அப்னா 2 அப்பில் இருக்கணும், 2 அப்பில் இருக்கணும். 2 அப்பில் இருக்கும்போது பாருங்க, ட்ரையாங்கிளும் ஸ்ட்ரைட்டா, ஆரோவும் ஸ்ட்ரைட்டா, ட்ரையாங்கிளும் அப்பர் பொசிஷனில் இருக்கிறது நமக்கு 1 மட்டும்தான். 116 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 1. கேள்வி 117 பார்க்க பொறுத்த உறவு 3 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த பொசிஷன் பாருங்க 1 2 இதை மாற்றி எழுதிருக்காங்க. இந்த டயக்ராம் மாற்றி எழுதிருக்காங்க, திரும்ப மாற்றி எழுதிருக்காங்க. நமக்கு அப்போ இந்த எண்டில் இந்த சிம்பிள் வரணும். எண்டில் நமக்கு இந்த சிம்பிள் வரணும். இது 1 மட்டும் தான் சான்ஸ் இல்லை, மிச்சம் 3 நமக்கு சான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஷேப்ஸ் பாருங்க, உள்ள இருக்கிறத மாற்றி பண்ணியிருக்காங்க. இந்த ஷேப் இங்கே போயிருக்கு ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட் எங்க வரணும், இருக்கிறதே 3 சாய்ஸ் தான். பொசிஷன்லேருந்து 1 திரும்ப அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பொசிஷன், 2 திரும்ப பழைய பொசிஷன் தான் வரணும். அப்போ அந்த ஷேப்ஸ் எல்லாமே என்ன ஆக போகுது, ரொட்டேட் ஆகி திரும்ப பழைய ஒரிஜினல் சைஸ்க்கே வரப்போகுது, ஒரிஜினலுக்கே வரப்போகுது. அப்போ இந்த ஷேப் எங்க இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும், மிடில் இருக்கணும். சிம்பிளும் அதே இருக்கணும், சிம்பிளும் அதே மாதிரி சர்க்குலேட் ஆகுது, சர்க்குலேட் ஆகி திரும்ப பழைய பொசிஷனுக்கே வந்துடுது. இந்த 3 ஒரிஜினல் பொசிஷன் இருக்க மாதிரியே இருக்கணும். ஸோ ஒரிஜினல் பொசிஷன் மாதிரியே இருக்கிறது இந்த 2வதுல மட்டும்தான். 114 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 2. கேள்வி 118 ஏபிசிடி நம்ம கம்பேர் பண்ணோம்னா சிஎன்டி சிமிலராக வரணும். இங்கே நமக்கு பாருங்க அந்த 6 ஸ்பேஸ் அதாவது டார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அங்கே பார்த்தோம்னா நமக்கு மிடில் சர்க்கிள் இருக்கணும். சர்க்கிள் வந்து நம்ம மிடில் இருக்கணும். ஸோ இந்த 2 நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சர்க்கிள் தான் நமக்கு மிடில் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு அந்த 6 ஸ்பேஸ்க்கு அப்புறம் அந்த 4 ஸ்பேஸ் சர்க்கிளை சுற்றி டார்க் பண்ணணும். ஸோ சர்க்கிளை சுற்றி டார்க் பண்ணுறதை பார்த்தோம்னா நமக்கு 3rd ஆப்ஷன் தான் கரெக்டு. 112 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 3. கேள்வி 119 பொறுத்தளவு டி இ விட்டு எஃப், ஏபிசிடி, டி இ எஃப் ஜி ஹெச் ஐ, நெக்ஸ்ட் ஜே வரணும். நமக்கு ஜே வர மாதிரி எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு, 2 ஆப்ஷன் ஜே வர மாதிரி இருக்கு. இது 2 நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். வேற என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஷேப் 4, இங்க 5 6, ரெண்டுமே 6 தான் இருக்கு, 6 தான். அதுக்கப்புறம் என்ன டிஃபரன்ஸ், இந்த சைடில் அந்த குச்சி மாதிரி போட்டிருக்காங்களே அதை பார்க்கலாம். இங்க 1 2 3 நெக்ஸ்ட் 4 இருக்கணும். 1 2 3 4, இதெல்லாம் 4 இருக்கு, இது எக்ஸ்ட்ரா இருக்கு கிடையாது. 119 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 3. கேள்வி 120 கட் பண்ணிட்டே போயிருக்காங்க, ஷேப் கோர்ஸ் போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இந்த எல் இதை எலிமினேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றாங்கன்னா இதை எல், இதை பாருங்க, இதை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2வது டயக்ராமில் இந்த 3rd போகும்போது இந்த இதை அப்படியே மொத்தமாக கட் பண்ணிடுறாங்க. இது இருக்காது, இந்த இடத்துல இருக்கக்கூடாது, எரேஸ் பண்ணிருக்கணும். ஸோ இந்த எல் தான் இருக்கு. அப்போ 3வது போகும்போது அதே மாதிரி 2 குச்சி பாருங்க, 1 2 2 லைன் டெலிட் பண்ணியிருக்காங்க. இங்கே 1 2 2 லைன் டெலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 1 2 இந்த 2 லைன் டெலிட் பண்ணிடுவாங்க. அப்போ இது கீழே எதுவுமே இருக்காது, சும்மா ஒரு ரவுண்டும் ஒரு கோடும் தான் இருக்கும். அப்போ 120 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ இந்த 1 தான் கரெக்ட்.
கேள்வி 121 121 அந்த ஆரோ மார்க் எல்லா டைரக்ஷன்லயும் ஆரோ மார்க் இருக்கு, அப்போ டைரக்ஷன் மட்டும் தான் இல்ல. அப்ப ஆன்சர் வந்து அப்போ டைரக்ஷன் தான் வரப்போகுது. மிச்சம் ரெண்டு நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ரெண்டுல நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, அந்த ஒய் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஒய் பாருங்க எல்லாமே அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்குள்ள தான் இருக்கு. அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் இருக்கணும். இதுல ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. அப்போ ட்ரையாங்கிள் ஷேப்ல இருந்தால் தான் கரெக்ட். ஸோ 121 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 2 தான் கரெக்ட். கேள்வி 122 நமக்கு ஒரு 5 டைமென்ஷன் ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கோடு, நெக்ஸ்ட் 2 கோடு, அடுத்து 3 கோடு இருக்கணும். எந்த ஆப்ஷன்ல 3 கோடு இருக்கு பாருங்க, இதுல மட்டும் தான் இருக்கு. 1 2 3 நம்பர் 1 மட்டும் தான். 122 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 1. கேள்வி 123 ரொட்டேட் பண்ணி கொண்டு வராங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல. ஃபர்ஸ்ட் ஷேப் இங்கே 1 2 3 தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ இங்க இருந்து 1 2 3 தேர்ட் பொசிஷன். நெக்ஸ்ட் இங்க இருந்து 1 2 3 தேர்ட் பொசிஷன். ஸோ நெக்ஸ்ட் இங்க இருந்து 1 2 3 தேர்ட் பொசிஷன். மிடில் பொசிஷன்ல இருந்தா தான் ஆன்சர். கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது மிடில் பொசிஷன்ல இருக்கு? 5 மட்டும் தான் மிடில் பொசிஷன்ல இருக்கு. 123 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 5. கேள்வி 124 என்ன ஃபார்மட் யூஸ் பண்ணிருக்காங்க? சர்க்கிள். ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி சர்க்கிள், நெக்ஸ்ட் புதுசா ஆட் பண்றத லெஃப்ட் ஹேண்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க. புதுசா ஆட் பண்றத லெஃப்ட் ஹேண்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க. தேர்ட் டயகிராம் என்ன பண்ணிருக்காங்க? லெஃப்ட் ஹேண்ட ரைட் ஹேண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? புதுசா ஆட் பண்ணணும். புதுசா ஆட் பண்ணா என்ன பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு போகணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு போயிருக்காங்க. புதுசா உள்ள ஒரு சின்ன சர்க்கிள் ஆட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆட் பண்ண உடனே அதை எதுவுமே மாத்தாம ரைட் ஹேண்ட் கொண்டு வரணும். எதுவுமே மாத்தாம ரைட் ஹேண்ட் கொண்டு வரணும். பாருங்க மூணாவது படம் மட்டும் தான் கரெக்டா மேட்ச் ஆகுது. ஸோ 124 கேள்விக்கிற விட இது இந்த மூணாவது டயக்ராம் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி 3 இதான் கரெக்ட். கேள்வி 125 கொடுத்து ஒரு 4 5வது என்ன வரலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்னன்னு பாருங்க, அந்த தேர்ட் நம்பர் பிளஸ் பிளஸ் அப்படியே இருக்கு. எந்த ஆப்ஷன்ல தேர்ட் பிளஸ் அப்படியே இருக்கு பாருங்க, இதுல மட்டும்தான் தேர்ட்ல பிளஸ் இருக்கு. இங்க செகண்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த் அதெல்லாம் கிடையாது. இது 1ல மட்டும் தான் தேர்ட்ல பிளஸ் இருக்கு. அப்ப 4வது டயக்ராம் தான் கரெக்ட். 125 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 4. கேள்வி 126 டாட் மூவ் பண்ணிட்டே வராங்க ஆன்டி கிளாக் வைஸ். மேல இது இப்படி கீழே கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ பாருங்க 1 ஒரு பொசிஷன் மூவ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 1 2 2 பொசிஷன் மூவ் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து 1 2 3 3 பொசிஷன் மூவ் பண்ணிருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? 4 பொசிஷன் மூவ் பண்ணணும். இங்க இருந்து 1 2 3 4 இந்த இடத்துல வந்தது ஆன்சர். ஸோ அந்த இடத்துல வர்றது 5 மட்டும் தான் பாருங்க கீழே இருக்கு. 126 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 5. கேள்வி 127 ஒரு பொசிஷன் ஒரு ட்ரையாங்கிள் ஒரு 5 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள அந்த ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு சர்க்கிள் ஆட் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இது ஒரு பொசிஷன் மூவ் பண்ணிருக்காங்க. ஓகே, இது ஒரு பொசிஷன் மூவ் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதை கீழே கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஒரு பொசிஷன் மேலே கொண்டு போகணும். இதை மேலே கொண்டு போகணும்னா பாருங்க இந்த இடத்துல சர்க்கிள் அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? இந்த ரெக்டாங்கிளை மூவ் பண்ண இந்த ஸ்கொயரை மூவ் பண்ணும்போது சர்க்கிள் அப்படியே தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஸ்கொயர் அப்படியே இருக்கு, சர்க்கிளை மூவ் பண்ணிருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த ஸ்கொயரை மட்டும் மேலே கொண்டு போகணும். ஸ்கொயர் மேலே கொண்டு போனா இந்த இடத்துல இருக்கு, 2 இடத்துல இருக்கு. ஆனா சர்க்கிள் அதே இடத்துல தான் இருக்கணும். சர்க்கிள் அதே இடத்துல இருக்க ஒரே ஆன்சர் 2வது பாக்ஸ் மட்டும் தான். 127 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 2. கேள்வி 128 ஆரோ இந்த ஒரு கோடு போட்டு ஒரு டாட். ஸோ ஆரோ பாருங்க, ஃபர்ஸ்ட் இன் இன் அவுட் இன் அவுட். அப்ப நெக்ஸ்ட் என்ன இருக்கணும்? ஆரோ இன்னா இருக்கணும். ஆரோ இன்னா இருக்க மாதிரி 4 படம் இருக்கு. 1ல மட்டும் தான் ஆரோ நமக்கு அவுட்டா இருக்கு. சரி, ஆரோ வச்சு நம்ம பொசிஷன் பார்க்கலாம். ஆரோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பொசிஷன் ஒரு பொசிஷன் தான் ஆரோ மூவ் ஆயிருக்கு. ஆரோ ஒரு பொசிஷன் தான் மூவ் பண்ணிட்டு வராங்க. லெஃப்ட் சைட்ல ஒரு பொசிஷன் தான் மூவ் பண்ணிட்டு வராங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. ஸோ அப்போ ஆரோ இங்க இருந்து இங்க வரணும், இன்ல வரணும். இந்த இடத்துல ஆரோ இன்ல இருக்கணும். இந்த இடத்துல ஆரோ இன்ல 2 பொசிஷன்ல இருக்கு. மிச்சம் 2 ஆன்சர் வர சான்ஸ் இல்லை. ஸோ 1 and 3 தான் நம்ம பார்க்கணும். 1 and 3 பார்க்கும்போது இந்த பொசிஷன் பார்க்கலாம். டாட் ஃபர்ஸ்ட் அவுட், அடுத்து இன் அவுட் இன் அவுட் இன் அவுட். அப்போ 2 அவுட், ரெண்டுமே அவுட்ல தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணிருக்காங்க பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஓகேவா, இதுவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு பொசிஷன் மூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பொசிஷன், இங்கேருந்து ஒரு பொசிஷன். ஸோ இங்கேருந்து இந்த இடத்துக்கு வரணும், இந்த இடத்துக்கு அவுட்ல வரணும். இந்த இடத்துக்கு அவுட்ல வர்றது ஒரே ஆப்ஷன் தான், ஆப்ஷன் 1 மட்டும்தான். 128 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 1. கேள்வி 129 4 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு 4 ஷேப்ஸ். அந்த 4 ஷேப்ஸை மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணுறாங்க. 4 ஷேப்ஸை மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணுறாங்க. 4 ஷேப்பை மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணால் 3 டைம்ஸ் தான் மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ண முடியும். 4th டைம் வரும்போது ஒரிஜினல் பிக்சரே வந்துடும். மாற்றி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? டாட் இங்கே இருக்குது, மேலே கொண்டு வந்திருக்காங்க, அடுத்து மிடில் கொண்டு வந்திருக்காங்க, அடுத்து இந்த பொசிஷன்,
ஃபர்ஸ்ட் பாருங்க டாட்டுக்கு மொத்தம் பொசிஷன் என்னது இந்த இடத்துல இருந்து ஏற்கனவே இருக்கிற பொசிஷன்லேயே வைக்கணும். அப்போ ஒரு பொசிஷன் அவுட்டு. இந்த பிக்சர் ரெண்டாவது பொசிஷன் இந்த டாட்டை மட்டும் வச்சுப்போமே, ஒரு பொசிஷன் அவுட் ஆயிடுச்சு. ரெண்டாவது பிக்சரில் இந்த பொசிஷன் அவுட் ஆயிடுச்சு. மூணாவது பிக்சரில் இந்த பொசிஷன் அவுட் ஆயிடுச்சு. அப்போ நாலாவது இடத்துல என்ன பண்ணணும், இந்த டாட்டை அதே இடத்துக்கு தான் கொண்டு வந்தாகணும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும், எல்லா சிம்பிள்ஸுக்கும். ஸோ 3 தடவை மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணிட்டா 4வது தடவை அதே இடத்துல தான் கொண்டு வரணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் ஒரிஜினல் பிக்சர் தான் ஆன்சர் ஆக போகுது. ஏ மாதிரியே அங்கே எது இருக்கோ அதான் ஆன்சர். ஏ மாதிரியே பாருங்க, இந்த நம்பர் 2 பாருங்க, டாட்டு அங்கேயும் டாட்டு, ட்ரையாங்கிள் அங்கேயும் ட்ரையாங்கிள், சிம்பிள் டைமண்ட். அப்போ நம்பர் 2 தான் ஆன்சர். 129வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 2. கேள்வி 130. ட்ரையாங்கிள்குள்ள ஒரு ஆர்க் போட்டே போயிட்டு இருக்காங்க. ட்ரையாங்கிள்குள்ள ஆர்க் போட்டே போயிட்டு இருக்காங்க. 1 அடுத்து 2 3 4 5 5 ஆர்க் வரணும். 1 2 3 4 5 1 2 3 4 5 2லயே 5 இருக்கு. ஸோ நம்ம இதில் எதை சூஸ் பண்ணலாம்? இந்த இடத்துல பாருங்க, இங்கே 4 இந்த இடத்துலயே முடிஞ்சிருக்கு, அதே இடத்துல இது முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே பொசிஷன் தள்ளி வரணும். இது தள்ளி முடிச்சிருக்காங்க 4வது. மற்ற ரெண்டும் 4, இதெல்லாம் 6, இது 4, இதெல்லாம் கிடையாது. ஸோ 4 தான் கரெக்ட். 130வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 4. நம்ம தப்பு பண்ற இடம் ரெண்டுமே 5 இருக்கு, ரெண்டுமே 5 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 5 கொஸ்டின் தப்பா இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. இந்த பொசிஷன் பார்க்கணும். கேள்வி 131. ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. சாஞ்சிருக்கு, நேரா இருக்கு, சாஞ்சிருக்கு, நேரா இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் கண்டிப்பா சாஞ்சு தான் இருக்க போகுது, நேரா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதில் பார்த்தோம்னா இங்கே பாருங்க, குச்சியே இல்லை, ஒரு குச்சி, இங்கே 2, இந்த இடத்துல 3, அப்போ 4 குச்சி வரணும். 4 குச்சி வந்து ஆன்சர். இதில் மட்டும்தான் 4 குச்சி இருக்கும். 131 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 1. கேள்வி 132. ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு பார்ட், சர்க்கிள்குள்ள ஒரு பார்ட்டை வந்து டார்க் பண்ணியிருக்காங்க. டார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும்போது என்ன பண்றாங்க, மூவ் பண்றாங்க. ஒரு 45 டிகிரி கீழே மூவ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும்போது என்ன பண்ணணும், கீழே மூவ் பண்ணணும். மூவ் பண்ணும்போது பாருங்க, இந்த பொசிஷன் வச்சோம்னா தான் கரெக்டா இருக்கும். 45 டிகிரி மூவ் பண்ணிருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்பதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும்போது இது எப்படி மூவ் பண்ணும்போது இங்க 90 டிகிரி கரெக்டா வர மாதிரி இருக்கும். ஸோ 132 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 1. கேள்வி 133. ஒரு குச்சி, 2 3 4 அடுத்து 5 குச்சி வரணும். 5 குச்சி வர்றது 1 and 4. 1 and 4ல மட்டும்தான் 5 குச்சி இருக்கு, ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பொசிஷன் மட்டும் என்னன்னு பார்ப்போம். பொசிஷன் என்ன பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டு, ஸோ ஸ்லாண்டிங், ஸ்ட்ரைட்டு ஃபிளாட். அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கணும், நெக்ஸ்ட் பொசிஷன் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஸ்ட்ரைட்டா இருக்கிறது நம்பர் 1 தான். 133 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 1. கேள்வி 134. 134 ஒரு குச்சி 2. ஸோ இதோட அப்படியே மிரர் இமேஜ், இதோட மிரர் இமேஜ். ஸோ இந்த சைட் ஸ்லாண்டிங்னா இந்த பக்கம் ஸ்லாண்டிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் 2, இது 3, அப்போ இங்க இந்த இமேஜ் இப்படி ஸ்லாண்டிங். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 2 குச்சின்றது ஹரிசாண்டல் 2ங்கிறது 3ஆ மாறணும். 1 2 3 3 குச்சி இருக்கு, ரைட்டா? இங்கே 3 இருக்கு, பார்க்கலாம். ஸோ இங்க 3 இருக்கிறது 4ஆ மாறணும். ஸோ 1 2 3 1 2 3 4 அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றது ஆப்ஷன் 1. 134 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 1. கேள்வி 135. நமக்கு ஒரு 5 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஃபாலோ பண்ணி வாங்க. இல்லை எது தப்பா இருக்கு, 1லேருந்து 5க்குள்ள எது தப்பா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1லேருந்து 5ல் எது தப்பு அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு இந்த 5 தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த 5 நம்ம எடுத்து சால்வ் பண்ணாலே போதும். ஸோ நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பொசிஷன்ல 1 2 3 4 5 நம்ம 5 எடுத்து பார்த்தோம். 5 எடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது பாருங்க, டவுன் பாட்டம் லெஃப்ட் சைடு இருக்கு. இதே தேர்ட் பாருங்க, தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் ரைட் சைடு பொசிஷன்ல இருக்கு. இது செகண்ட் அண்ட் ஃபோர்த் பாருங்க, செகண்ட் அண்ட் ஃபோர்த் கீழே உள்ளது லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ணிருக்கு. அப்போ 1ல இந்த பிக்சர் நம்ம என்ன இருக்கணும், ரைட் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கணும். நமக்கு இது லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ணிருக்கு. ஸோ இது தவறு. 135 கேள்வியில நமக்கு ஆப்ஷன் ஏ 1 தான் ஆட் ஒன் அவுட். கேள்வி 136. கேள்வி 136 இந்த பொசிஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணோம்னா என்ன ஆகும், இந்த இடத்துக்கு வரும். இந்த பிளேஸ் எங்க இருக்கணும், இங்கே வந்திருக்கணும். இந்த இடத்துல வந்திருந்தா, ஸோ இந்த இடத்துல வந்திருக்கணும். இந்த இடத்துல வந்திருந்தா நெக்ஸ்ட் பொசிஷன் இது கரெக்டாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பொசிஷன் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி போகும்போது கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றாங்க, இந்த டார்க் போர்ஷன், இந்த இடத்துல டார்க் போர்ஷன் இருக்க வேண்டியதை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பிக்சர் தான் தவறான பிக்சர். 136 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 1. கேள்வி 137. இதுல எது தவறானது அப்படின்னு நம்ம பார்க்கணும். தவறான பிக்சர் நம்ம பார்க்க போறோம். ஸோ கொடுத்துருக்காங்க, நமக்கு பொசிஷன்ஸ் பார்ப்போம். நமக்கு பொசிஷன்ஸ் பார்க்கும்போது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த பிக்சர்ஸ்ல பார்ப்போம். மேல இருக்கும்போது டவுன்வர்ட் டைரக்ஷன், கீழே இருக்கும்போது அப்போர்ட் டைரக்ஷன். ஓகே, ஸோ இன்னொன்று பாருங்க, இந்த பிக்சர் பார்க்கும்போது லெஃப்ட் எண்டில் இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்டை ஃபேஸ் பண்ணிருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட்ல இருக்கும்போது என்ன இருக்கணும்? லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்டை ஃபேஸ் பண்ணிருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட்ல இருக்கும்போது அந்த சைடு ரைட் ஹேண்டை தானே ஃபேஸ் பண்ணியிருக்கணும், ஆனால் லெஃப்ட் சைடை ஃபேஸ் பண்ணிருக்கு. ஸோ இதுதான் தவறா இருக்கு. இந்த டயக்ராம்ல 5th டயக்ராம் தான் தவறா இருக்கு. 137 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 5. கேள்வி 138. படங்கள்ல எது தவறானது நம்ம அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம பார்த்தோம்னா பாருங்க, எந்த டைரக்ஷன் போதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் உள்ள இருக்கிறது இருக்கு. இந்த பிக்சர்லையும் பார்க்கலாம், கீழே போயிட்டு இருக்கு, இது ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. இந்த சைட் போது இப்படி இருக்கு. தேர்டில் மட்டும் பாருங்க, ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. மற்ற எல்லாமே ஆல்மோஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கு, இல்லை கொஞ்சம் டில்ட் ஆகி மாத்தி இருக்கு. சேம் டைரக்ஷன்ல எக்ஸாக்டா இருக்கிறது ரெண்டுமே பார்த்தோம்னா நம்ம ஆப்ஷன் 3. ஸோ இதுதான் தவறானது. 138 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 3. கேள்வி 139. இலை கொடுத்துருக்காங்க, லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. லீவ்ஸை பொறுத்தவரை பாருங்க, 2 லீஃப் கொடுத்துருக்காங்க, அது 1ஆ மாறிடுச்சு. அடுத்ததுல 2 லீஃப் எக்ஸ்ட்ரா முளைச்சிருக்கு. 2ஆ இருக்கிறது 3ஆ மாறி இருக்கு, 4ஆ மாறி இருக்கு, 4லேருந்து 1 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ இருக்கிறதுலே கம்மி எதுவுமே ஆகல. இருக்கிற லீஃப் வந்து எதுலையுமே கம்மி ஆகல. ஸோ இங்க 4 லீஃப் எக்ஸ்ட்ரா, 1 லீஃப் வந்தாலும் திரும்ப இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்காங்க. இருக்கிறத விட கம்மியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1ல, ஆப்ஷன் 1ல மட்டும்தான். ஸோ அதிகம் தான் இருக்கிறத தவிர குறைஞ்சிருக்க கூடாது. ஸோ இந்த கேள்விக்கான விடை 139 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 1. கேள்வி 140. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு இந்த 5 பென்டகன் ஷேப் வந்து 45 டிகிரி 90 டிகிரி 45 டிகிரி 90 டிகிரி இது மாதிரி மூவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது ஸ்டிக்கும் நம்ம கூட சேர்ந்து மூவ் ஆகிட்டு வரணும். ஸ்டிக்கும் கூட சேர்ந்து மூவ் ஆகிட்டு வரணும். இந்த ஸ்டிக்கு மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த 45 டிகிரி 90 டிகிரி மூவ் ஆகும்போது ஆப்ஷன் 2ல மட்டும் தப்பாக மூவ் ஆயிருக்கு. 140 கேள்வி ஃபைண்ட் தி ஆட் ஃபிகர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 140 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 2. நம்ம டெஸ்ட் நம்பர் 19ல சைக்காலஜி பார்ட் முடிச்சிட்டோம். இங்கிலீஷ் பார்ட் பார்க்கலாம். இங்கிலீஷ் பொறுத்தளவு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நம்ம பார்க்க போறோம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நமக்கு இருக்கிறது என்னது? 3 தான். ஒன்று பாசிட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இந்த 3 வச்சு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். 3 திங்ஸ் தான். ஸோ என்னென்ன பாசிட்டிவ், என்ன சாதாரணமா இருக்கும், இஸ் அது மாதிரி போட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்கும். கம்பேரிட்டிவ்னா தேன், பிக்கர், ER ஆட் பண்ணிருப்பாங்க, இல்ல தேன் ஆட் பண்ணிருப்பாங்க. இதே நமக்கு சூப்பர்லேட்டிவ் தான் தி மோஸ்ட், இல்லனா மோஸ்ட், இல்ல ஃபாஸ்டஸ்ட், EST இது மாதிரி ஆட் பண்ணிருப்பாங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ கேள்வி 91, கொஸ்டின் நம்பர் 91. குமார் இஸ் a kind man is a simple sentence, அதனால பாசிட்டிவ். கொஸ்டின் நம்பர் 92. ரைட் தி கம்பேரிட்டிவ் டிகிரி ஆஃப் ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்கோட கம்பேரிட்டிவ் டிகிரி கேக்குறாங்க. கம்பேரிட்டிவ் வரும்போது ER ஆட் பண்ணா போதும். ஆப்ஷன் பி பாருங்க, ER ஆட் பண்ணிருக்காங்க. 92nd क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்ட்ராங்கர். 93rd क्वेश्चन ஃபைண்ட் தி சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் ஸ்வீட். ஸ்வீட்டோட சூப்பர்லேட்டிவ் டிகிரி கேக்குறாங்க. நம்ம சூப்பர்லேட்டிவ் என்ன பண்ணனும்? EST ஆட் பண்ணனும். 93rd क्वेश्चनல EST ஆப்ஷன் சி ஸ்வீட்டஸ்ட். Question number 94. Tsunami is more destructive than cyclone. நமக்கு இது பாசிட்டிவா, கம்பேரிட்டிவா, சூப்பர்லேட்டிவா கேட்டிருக்காங்க. நமக்கு க்ளூ என்னது? than, more. இது ரெண்டு தான் நமக்கு க்ளூ. இப்படி வந்தாலே நமக்கு கம்பேரிட்டிவ். 94th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் பி கம்பேரிட்டிவ். 95th question. பிரபு is the youngest of all. youngest EST வந்திருக்கு. EST வந்தாலே சூப்பர்லேட்டிவ். 95th question ஆன்சர் ஆப்ஷன் சி சூப்பர்லேட்டிவ். 96th question. சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் ஹை. ஹையோட சூப்பர்லேட்டிவ் கேக்குறாங்க. ஹை வந்தா என்ன பண்ணும்? சூப்பர்லேட்டிவ்னாலே EST ஆட் பண்ணனும். ஆப்ஷன் டி ஹையஸ்ட். 96th question ஆன்சர் ஆப்ஷன் டி ஹையஸ்ட். 97th question. Ramya is taller than any other girl in the class. Here taller, ER அப்புறம் than இப்படி வந்தால் நமக்கு தெரியும் கம்பேரிட்டிவ் தான். 97th question ஆன்சர் ஆப்ஷன் பி கம்பேரிட்டிவ். 98th question. I cannot do anything better for you than this. better, ER அப்புறம் than வந்தாலே கம்பேரிட்டிவ் தான் ஆன்சர். 99th question. Very few people in this town are as generous as Mr. Mohan. as வந்திருக்கு. as வந்தாலே அது பாசிட்டிவ் டிகிரி. very few as வந்தாலே பாசிட்டிவ். question number 100. it is a tall building. it is a tall is a வந்தாலே பாசிட்டிவ் தான். 100வது क्वेश्चनக்கான ஆன்சரும் ஆப்ஷன் ஏ பாசிட்டிவ். இந்த வீடியோல நம்ம SI கான்வாய் டெஸ்ட் பேட்ச்க்கான சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் பார்ட் பார்த்திருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். Thank you.